என் பேர் வந்து குபேந்திரன். நான் வந்து 1996லேருந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். என்ன ஒன்று இது இந்த மரம் வளர்ப்போமும், உடல் உறுப்பு தானமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வண்டி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து லைக் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. அவங்க எவ்வளோ தான் டென்ஷனோட என் வண்டியில் வந்தாலும், வண்டியில் ஏறி உக்காந்த உடனே எல்லாமே மறந்துடுவாங்க. இந்த டென்ஷனு, கோவம் இதெல்லாம் ஏதோ பசங்களை வேலைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, அவங்க வேலைக்கு போகிறதுலேருந்து நிறைய டென்ஷனோட சில பேர் வருவாங்க காலையில். வண்டி கிடைக்காத டென்ஷன் வேறு. என் வண்டி உள்ளே வந்து உக்காந்த உடனே அவங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி, ஏங்க நான் உண்மையிலேயே வண்டியில் வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வந்து குரோட்டன்ஸ் தான் அவங்க பார்க்க அழகாக இருக்க குரோட்டன்ஸ் தான் வச்சு இது பண்ணேன். அப்போ வந்து நான் ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டுவேன். நிப்பாட்டும் போது எல்லாம் வந்து சில பேர்லாம் செடியெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஆடு மாடு வந்து கடிச்சு இழுத்து நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபென்சிங்கெல்லாம் வச்சு இப்போ வந்து ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விடுற நிலைமைக்கு வந்துட்டுருக்கேன் நான். ஏன்னா வெளியில் விட்டால் நிறைய திருடு போகுது. இப்போ எல்லாத்தையும் பாதுகாக்க முடியல. சின்ன பசங்கள்லேருந்து ஆடு மாடுகிட்டேருந்து பாதுகாத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பண்ணிட்டோம், இதை கைவிடக்கூடாதுன்றதுனால இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து மாதத்துக்கு 1500 பேசி இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் தான் விடுறாங்க. நடிகர் சீமான் பாராட்டியிருக்காரு, நடிகர் கமலஹாசன் பாராட்டியிருக்காரு, மா சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துருக்காரு. அப்புறம் வந்து கவர்னர் அவார்டு வேறு வாங்கியிருக்கேன் நான். கவர்னர் அவார்டு இந்த குடியரசு தினம் 2024 கவர்னர் அவார்டு வந்து எனக்கு கிடைச்சது. 2 லட்ச ரூபா பரிசும் வந்து விருதும் எனக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய விருது வந்து கிடைச்சது வந்து கவர்னர் அவார்டு தான் கடைசியாக நான் வாங்கினது. உண்மையாக அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன போகலாம், அடுத்து வேறு என்ன முயற்சிக்கலாம் அப்படின்னு அப்படி தான் என்னோட எண்ணங்கள்லாம் போயிட்டுருக்கு. சீமான் அவர்களை வந்து நான் எப்போ சந்திச்சேன்னா, ஒரு முறை ஆர்டிஓ ஆஃபீஸ் சிக்னலில் நிற்கும் போது நான் என் வண்டி பக்கத்துலேயே அவர் நின்னார். அந்த சைடில் இருக்க அந்த போஸ்டர்லாம் படிச்சுட்டு அவரை வந்து கிளாஸ் இறக்கி உண்மையிலே ஆட்டோ அருமையாக இருக்குது அப்படின்னாரு. ஒரு முறை உங்களை சந்திக்கணும்ண்ணா அப்படின்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. ஒரு முறை வீட்டுக்கு போனேன். வீட்டில் சந்தித்து அவரோட புகைப்படம்லாம் எடுத்து அவரும் பாராட்டினார். 2 முறை அவரை சந்திச்சிருக்கேன். கமலஹாசன் அவர்கள் பாராட்டினதா சொன்னீங்க. ஸோ அவங்க ஆமாம், கமலஹாசன் அவர்கள் அவர் ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸுக்கு வர வச்சு அவரே வந்து வண்டியில் உட்காந்து பாராட்டுலாம் தெரிவித்தார். எப்படி சமூக வலைதளங்களில் பார்த்த, சோஷியல் மீடியாவில் பார்த்தா சார்? அவங்க மக்கள் நீதி மய்ய கட்சி ஆட்கள் வந்து என்னோட இதுவெல்லாம் அப்போ அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவர் இந்தியன் 2 படம் ஷூட்டிங்கில் வெளிநாட்டில் இருந்தார். அவர் சென்னை வரும்போது நான் கண்டிப்பாக அந்த ஆட்டோ டிரைவர் மீட் பண்ணுறேன்னாரு. அப்போது வரும்போது அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த கட்சி சார்பாக வந்து என்னை வந்து கால் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களை வந்து நம்ம அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு. அப்போ போய் பார்க்கும்போது அவர் வந்து எங்கூட இருந்து புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு பாராட்டெல்லாம் தெரிவித்தார். இண்டியல் வைக்கணுன்றது வந்து நான் 2018 என் பையனை வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது 2 வீலரில் போனேன். ஸ்கூலில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் இறங்கி ஸ்கிட்டாகி கீழே வந்துட்டேன். கீழே விழுந்தும்போது பைக் ஃபுல் வெயிட் அவன் காலில் வந்ததுன்னா அடிப்பட்டு போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து புத்தூர் கட்டு மாவு கட்டுன்னு மாற்றி போட்டதில் வந்து போன் கொஞ்சம் கிராஸாக செட் ஆகிடுச்சு. அப்போ நல்லா இருந்தேன். நான் வந்து அப்போதுலேருந்து தாங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து நல்லா இருந்த நாமே வந்து இந்த மாதிரி பாதியில் ஊனமாயிட்டோமே, பிறவி ஊனமாக இருக்கவங்களும் எதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து க்ரியேட் ஆச்சு. அப்போதுலேருந்து எப்படி பண்ணணும் ஏதை பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் சரி, நம்ம பெருசாக எதுவும் பண்ண முடியாது, சிறுகு தான் எதாவது பண்ண முடியும். அது கண்டிப்பாக யாருக்காவது எதாவது பண்ணணும், ஊனமுற்றவர்களுக்கோ முதியோர்களுக்கு எதாவது பண்ணலான்னு ஒரு எண்ணம் வரும்போது உண்டியலை வாங்கி வச்சு 10 ரூபா சேமிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சு அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ் எடுத்து போய் ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இது வீட்டில் வச்சு தான் எனக்கு வந்து காசு ஃபண்டு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. சரி, அதனால் விருப்பப்பட்டவங்க போட்டோமே அப்படின்றதுக்காக வண்டியில் அதை வந்து செட் பண்ணேன். ஒரு சிலர் அதில் போடுவாங்க, அந்த அமௌண்ட்டை ஆட் ஆகும். நான் மந்த்லி ஒன்ஸோ 2 மந்த்ஸ் ஒன்ஸோ எடுத்துகிட்டு போய் அவங்க ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருவேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடந்துருக்குல்ல, உங்கள் ஃபேமிலியில் எப்படி இதை ஃபஸ்ட்டு வைக்கும் போது எப்படி அப்ரோச் பண்ணாங்க? அவங்க என்ன மாதிரி? ஃபேமிலி ஃபஸ்ட்டு வைக்கும் போதெல்லாம் வந்து எல்லாரும் மாதிரி நீ இருந்துட்டு போய் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் ஒன்றும் என்ன வரப்போகுது அப்படி இப்படிலாம் இது பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வச்சு நிறைய வந்து பழா போச்சு, செடிகளில் வாடி போச்சு, பசங்க சும்மா இல்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்தேன். அப்போ வந்து என் வீட்டில் எதிர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பல பேர் பாராட்டி விருதுகள்லாம் கிடைச்சவங்கன்னா சரி, இவர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இதை பண்ணுறாருன்னும் போது அதை வந்து அவங்களே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. இது மரம் வளர்ப்பு மட்டும் நான் பண்ணல, நான் உடல் உறுப்பு தானமும் அந்த விழிப்புணர்வு பண்ணுறேன். இது வந்து காரணம் வந்து கமலஹாசன் தான். எனக்கு கமலஹாசன் சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து உடல் உறுப்பு தானம்லாம் பண்ணியிருக்கேன்னு பேப்பரில் படித்தேன். அப்போதுலேருந்து எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்தது. சரி, நம்மளும் வந்து உடல் உறுப்பு தானே பண்ணோம். ஏன்னா வந்து ஒன்று எரிக்கிறோம் இல்லை புதைக்கிறோம். நம்ம உடல் உறுப்பு தான் இறந்ததுக்கப்புறம் தான் அது மற்றவங்களுக்கு பயன்பட போகுது. அது வந்து மற்றவங்களுக்கு பயன்படுறதுல எந்த கஷ்டமும் கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்போவே வந்து நான் உடல் உறுப்பு தானம் பண்ணணும்னு நினச்சி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 2019 எடுத்துகிட்டு போய் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை பார்த்து என்னோடய மனைவி, மூத்த மகன் எல்லாமே வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலியே வந்து ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த அவேர்னஸும் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த உடல் உறுப்பு தானம் எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் ரீச் ஆகிருக்கு. இதால் மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க.